நீலகிரி மாவட்டம் பந்தலூர், சேரம்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அட்டூழியத்தில் ஈடுபட்டு வரும் புல்லட் யானையை பிடிக்க வனத்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் பந்தலூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் யானை நடமாட்டம் இருப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் விரைந்து சென்ற வனத்துறையினர் அந்த புல்லட் யானையை மயக்க ஊசி செலுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். புல்லட் காட்டு யானையை சுற்றி வளைத்த கால்நடை மருத்துவ குழு மற்றும் வனத்துறையினர் 2 கும்கி யானைகள் உதவியுடன் புல்லட் யானைக்கு மயக்க ஊசி செலுத்தும் பணியில் தீவிரம் காட்டி வருகின்றனர். மேலும் அந்த புல்லட் யானையை பிடிக்க வனத்துறையினர் தீவிரம் காட்டி வரும் நிலையில் அந்த புல்லட் யானைக்கு மயக்க ஊசி செலுத்தும் பணியானது தீவிரமடைந்திருக்கிறது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர், சேரம்பாடி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் அளித்ததன் பேரில் அந்த புல்லட் யானையை சுற்றி வளைத்த கால்நடை மருத்துவ குழு மற்றும் வனத்துறையினர் அதற்கு மயக்க ஊசி செலுத்தி அந்த யானையை பிடிக்கும் பணியில் தீவிரமடைந்து வருகின்றனர். 2 கும்கி யானைகள் உதவியுடன் அந்த புல்லட் யானைக்கு மயக்க ஊசி செலுத்தும் பணியானது தீவிரமடைந்து வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நீலகிரி மாவட்டத்தில் புல்லட் யானை ஒன்று வந்ததாக வனத்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அப்பகுதிக்கு விரைந்து சென்ற வனத்துறையினர் அந்த புல்லட் யானையை மயக்க ஊசி செலுத்தி அதனை பிடிப்பதற்கான பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர், சேரம்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் புல்லட் காட்டு யானை இருப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அங்கு சுற்றி வளைத்த கால்நடை மருத்துவ குழு மற்றும் வனத்துறையினர் அந்த யானைக்கு மயக்க ஊசி செலுத்தி அந்த யானையை பிடிக்கும் பணியில் தீவிரமடைந்து வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வந்தோம்.